ஹாய், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு உங்கள் நான் கமல் ஹாசன். ஸோ இந்த வீடியோவில் நம்ம கமல் சார் பற்றின ஒரு புதிய தகவல் தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற முதல் டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா, அமரன் படம் 250 கோடியை நெருங்கி விட்டது அப்படிங்கிறது தான். எல்லாருக்கும் வந்து ஒரு பொறாமை என்ன அப்படின்னா, என்னப்பா அது கமல் சார் ப்ரொடக்ஷன் பண்ண படம், அவர் போட்ட பட்ஜெட்டோட, அவர் செஞ்ச ப்ரொமோஷன்ஸோட ஒரு கிட்டத்தட்ட 100 கோடி டேபிளில் இருக்கேப்பா, என்னப்பா அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க. இருக்கட்டும் பெண்ண. ஆர்கேஎஃப்ஐ வந்து பார்த்தீங்கன்னா, கமல் சார் இவ்வளோ நேரம் சினிமாவுக்கு ஆற்றின சில விஷயங்கள் இப்போ தான் வந்து அவருக்கு வந்து திருப்பி கொடுக்குறாங்க அப்படிங்கிறத நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். ஏன்னா எவ்வளோ தூரம் ஒரு சிம்பிளான ஒரு சினிமா ரொம்ப காம்ப்ளெக்ஸாக கொண்டு போய் மக்களுக்கு வந்து ஒரு மசாலா படம் அப்படின்றது இல்லாமல் நிறைய விஷயங்கள் வந்து மக்களும் கற்றுக்கணும் அப்படின்றதற்காக ஆண்டவர் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ தூரம் மெனக்கெட்டு பண்ணியிருக்காரு. ஸோ அதனுடைய ஒரு இம்பேக்ட் வந்து கண்டிப்பாக இப்போ தெரியுது. ஏன்னா விக்ரமுடைய பெரிய வெற்றி, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அமரனும் வந்து வெற்றி. ஸோ இதனாலேயே 3 படங்கள் அடுத்தடுத்து கமல் சாருக்கு இருக்குது. கேஎஸ் 237, அப்புறம் வந்து தக் லைஃப், அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு ப்ராஜெக்ட், அன்னேம் ப்ராஜெக்ட். இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து கமல் சார் இன்வெஸ்ட் பண்ணிட்டு தான் போகிறாரு. ஸோ சினிமாவில் சம்பாதிச்சு சினிமாவில் போட்டு அதை மேம்படுத்துவாரே தவிர சும்மா அதை வச்சுட்டு ஏதாவது சொத்து சேர்க்கறது இதெல்லாம் வந்து கமல் சாருக்கு தெரியாது. அது பண்ணவும் மாட்டார் அப்படிங்கிறது தான். சரி, நிறைய பேர் பார்த்தீங்களா இல்லையா, கமல் சாருடைய வீடியோ ஒன்று ரிலீஸ் ஆயிருந்துச்சு. அதாவது அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் படிக்கிறதுக்கு தான் போயிருக்காரு. ஆனால் அந்த வீடியோவில் என்ன டேர்ம் பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு விக்கு வந்து எப்படி வைக்கிறது, ஒரு ஸ்கல் மாடலில் ஒரு ஹியூமன் ஸ்கல் மாதிரி வந்து நிற்க வச்சுருக்காங்க. உட்கார வச்சுட்டு இவர் வந்து அது மேலே வந்து வரைஞ்சி எப்படி வைக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து பண்ணுறாரு. ஒரு விக்கு வந்து எப்படி வைக்கணும் தலையில் அப்படின்ற மாதிரி எல்லா தொழில்களும் வந்து பார்த்தீங்கன்னா கமல் சார் வந்து உள்ளே புகுந்து அவருடைய இன்புட்டையும் கொடுத்து, அதாவது ஒரு இதில் நானி சொல்லுவார் அழகா, இந்த விக்கு சைக்கிளுக்கு மாற்றம் வந்து பார்த்தீங்கன்னா ரிக்கு மாற்றம், விக்கு இல்லை ரிக்கு. ஸோ ரிக்கு மாற்றம் வந்து கமல் சார் சொல்லி கொடுத்தாராம் எப்படி வந்து ரிக் பண்ணணும் அப்படின்ற மாதிரி. ஸோ அந்த மாதிரி தான் வந்து இப்போ விக்கு. ஸோ தலைவனுக்கு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வேறு லெவல் தான் வரும் போல தெரியுது அப்படின்ற மாதிரி தான் நமக்கு வந்து இருக்குது. ஸோ இது ஒரு பாயிண்ட் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ண வேண்டியது. அடுத்து நம்ம இந்தியன் 2வும் கங்குவாவையும் வந்து கம்பேர் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதாவது எனக்கு தெரிஞ்சு இந்த சிவகார்த்திகேயன் அமரன் படத்தில் நடித்ததுக்கு சூர்யா அவர்களுக்கு வந்து கமல் சார் வந்து கொடுத்துருக்கலாம் கேட்டு. ஏன்னா நல்லா பழகிட்டு இருக்காங்க. அவரும் வந்து கன்ஸ் ஹேண்டில் பண்ணுற விதம், அவர் இன்னும் வந்து பெர்ஃபெக்டாக இருந்திருப்பார். அவருடைய பாடிக்கும் எல்லாத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா சிவகார்த்திகேயன் கம்பேர் பண்ண முடியுது. சிவகார்த்திகேயன் மோசமாக பண்ணல, பட் இருந்தாலும் சொல்கிறேன், கமல் சாருடைய ரொம்ப விசுவாசிகள் நிறைய பேர் இருக்காங்க அப்படிங்கிறப்ப எதுக்கு சிவகார்த்திகேயன் அப்படிங்கிறது தான். ஏன்னா அவன் வந்து எப்படி பாசிபிலிட்டி எங்கேருந்து வாங்கிக்கலாம், எப்படி யூஸ் பண்ணி காரியத்தை வந்து சாதிச்சிக்கலாம் அப்படின்ற ஒரு கேரக்டர் தான் சிவகார்த்திகேயன். அவனுக்கு கொடுத்ததுக்கு பதிலாக சூர்யா கொடுத்துருக்கலாம். ஏன்னா கங்குவா வந்து பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு இல்லை போல தெரியுது, நெகட்டிவ் தாட்ஸ் தான் இருக்குது. நான் அந்த படம் பார்க்கல. ஸோ அதை வச்சு இந்தியன் 2ல் முதல் நாள் மட்டும் கலெக்ஷன் வந்துச்சு, அடுத்த நாள்லாம் போயிடுச்சுல, அந்த மாதிரி வந்து கம்பேர் பண்ணுறாங்க. கங்குவா அப்படி தான் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி. ஸோ நீங்கள் யாராவது பார்த்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக சொல்லுங்கள் எப்படி இருந்ததுன்ட்டு. ஏன்னா நேற்று நான் கேட்டிருந்தேன், பட் யாருமே எனக்கு ரிப்ளை பண்ணல. ஸோ மேபி பார்த்தீங்கன்னா சொல்லுங்கள். நானும் வந்து ஆனால் பார்க்கணுன்ற ஐடியாவில் இருந்தேன். பட் எல்லா நெகட்டிவ் ஃபீட்பேக்லாம் பயங்கரமாக இருக்குங்க. இந்தியன் 2க்குலாம் ஒன்றுமே கிடையாது. கங்குவாக்கு ஏகப்பட்ட நெகட்டிவ். ஸோ அதுக்கு கமல் சாருடைய படத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து நடிச்சிருக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் தோணுச்சு. அப்புறம் சேரன் சார் அமரன் படம் பார்த்துட்டு ஒரு பாராட்டு தெரிவிச்சிருக்காரு. கமல் சார் எப்படி சார் இப்படி யோசிச்சிங்க, இந்த மாதிரி படம்லாம் வாய்ப்பே இல்லை சார், வாழ்த்துக்கள் சார் உங்களுக்கு அப்படின்ற மாதிரி போட்டு சிவகார்த்திகேயனையும் பாராட்டி, ப்ளஸ் லாஸ்ட்டாக 10 நிமிஷம் நான் வந்து கலங்கி போயிட்டேன் அப்படின்ற மாதிரி அவர் சொன்ன விதம் ரொம்ப அற்புதமாக இருந்தது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நெல்லையில் வந்து அலங்கார் சினிமாஸில் அமரன் தேட்டரில் வந்து பெட்ரோல் குண்டு ஒரு 3 குண்டு போட்டிருக்காங்க. அது என்ன விசாரணை அப்படிங்கிறத பார்க்கணும். இன்னொன்று வந்து தமுக கட்சியுடைய தலைவர் வந்து பார்த்தீங்கன்னா கமலஹாசன் மேல் வந்து பரபரப்பு புகார் வந்து கொடுத்துருக்காரு. அதாவது அமரன் படம் முஸ்லீமுக்கு எதிரான படமாக இருக்கிறது, அதை உடனே பேன் பண்ணணும் அப்படின்ற மாதிரி அவங்க சைடில் இந்த சைடில் ஒரு குண்டு வெடிப்பு நடக்குது. தெரியல எப்படி இன்னும் எவ்வளோ நாள் ஓட போகுதுன்னு. ஆனால் படம் மக்களுடைய நல்ல ஒரு அன்பை சம்பாதிச்சிருச்சு. இவங்க தான் அரசியல் இதை பண்ணிகிட்டு இருக்காங்க வச்சு அப்படிங்கிறதுனால நம்ம அதை பற்றி கேர் பண்ண வேண்டியதில்லை. இருந்தாலும் எவ்வளோ தடைகள் பாருங்கள் அப்படின்ட்டு. அடுத்து பிக் பாஸ் கமல் சார் வேணுமாங்க, கூட்டுவாங்கன்றாங்க. வாரம் கதறாங்க. பாவமாக இருக்குது எனக்கு. நானும் வந்து பிக் பாஸ் பண்ணுறேங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ எனக்கும் வந்து ரொம்ப இப்போ ஏதோ பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது தான். கமல் சார் இருக்க மாதிரிலாம் இல்லை, பட் நல்லது தான். அவர் வராது நல்லது தான், நான் ஓப்பனாக சொல்கிறேன். ஏன்னா அது வந்து இந்த ஷோக்கு ஒருத்து வந்து கமல் சார் கண்டிப்பாக கிடையாது. அவரெல்லாம் வேறு லெவல் போக வேண்டியது. இந்த ஷோ கரெக்டான ஆளுந்து விஜய் சேதுபதி தான் கரெக்டாக இருக்கார் அப்படிங்கிறது பார்க்க முடியுது. அடுத்து தக் லைஃப்பில் 3 ட்ராக் பிஜிஎம் ரிலீஸ் ஆகிருக்கு. 3மே மிரட்டியிருக்கார் ஏஆர் ரஹ்மான். அது வந்து ஸ்பாட்டிஃபை, ஆல்பம், ஐடியூன்ஸ் இந்த மாதிரி இருக்குது. ஸோ கேட்காதவங்க கண்டிப்பாக வந்து கேட்டுக்கோங்க அப்படிங்கிறத நான் சொல்லிக்கிறேன். சரிங்களா? ஸோ அவ்வளோதான் கைஸ் நியூஸஸ். உங்களுடைய கருத்துக்கள் சொல்லுங்கள். தக் லைஃபோடைய அந்த பிஜிஎம் எப்படி இருக்குங்கிறதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். மீண்டும் சந்திப்போம். குட் பை.